பிரைஸ் லார்ட். விசேஷமா இந்த காலை வேளையில உங்களை சந்திப்பது மிக மகிழ்ச்சியான ஒரு தருணம். தேவனாய் கர்த்தர் உங்களை சந்திக்கும்படியாக எப்போதும் ஆயத்தமா இருக்கிறாரு. மார்க் 13ஆம் அதிகாரத்தினுடைய 26வது வசனத்தை பார்க்கும்போது, அப்பொழுது மனுஷகுமாரன் மிகுந்த வல்லமையோடு மகிமையோடும் மேகங்கள் மேல் வருகிறதை காண்பார்கள். இந்த வேதம் என்ன சொல்லுதுன்னா, தேவனுடைய வருகை குறித்து சொல்லுது. தேவன் வல்லமையோடு, மிகுந்த வல்லமையோடு, அதே வேளை மகிமையோடு, மகிமையோடு மேகங்கள் மேல எப்படி ஏறி போனாரோ, சீசர்கள் எல்லாம் அப்படியே பார்த்துட்டு இருக்கும் போது மேகம் அப்படி இறங்கி வந்துச்சு. மேகத்தின் மேல ஏறி போனார் ஆண்டவர். அதே போல மனுஷகுமாரனாய் இயேசு கிறிஸ்து மீண்டும் இதே வானத்தின் மேல, இதே மேகத்தின் மேல இறங்கி வருகிற ஒரு நாள்ல பார்க்க போறோம். மாரநாதா சீக்கிரம் வரப்போகிறார். மாரநாதா சீக்கிரம் மாறும். ஆண்டவர் சீக்கிரமா இந்த பூமியை வந்து அவர் ஆட்சி பண்ணுகிற ஒரு காலம் வரப்போகிறது. பல ஆட்சிகளை குறித்து பல ராஜ்யங்களை பார்த்திருக்கலாம். அந்த பூமி பல ஆட்சிகளை பார்க்கலாம். ஆனா என் ஆண்டவருடைய ராஜ்யம் ஒரு நாள் வரப்போகிறது. அது சீக்கிரம் வரப்போகிறது. இதே மேகத்தின் மேல பார்க்கிற மேகத்தை பாக்குறீங்களே, வானத்தை பாக்குறீங்களே, இதே மேகத்தின் மேல மனுஷகுமாரனாகிய இயேசு கிறிஸ்து சீக்கிரமா வரப்போகிறார். எப்படிங்க வரப்போறாரு? உங்களுக்கு இதே வேலை தானா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். இதே வேலை தானா உங்களுக்கு அப்படின்னு சொல்லிட்டு இருக்கலாம். ஆனா ஆமாங்க, கடைசி நாட்கள்ல ஜனத்துக்கு வருமா ஜனம், ராஜ்யத்துக்கு வருமா ராஜ்யம் என்ன பண்ணும்? போராடும் சொல்லி வசனம் சொல்லுது. இன்னைக்கு நடந்து கொண்டிருக்கிறது. தேசங்கள்ல யுத்தங்கள் ஆரம்பித்துட்டு இருக்குது. பல தேசங்கள்ல யுத்தங்கள், ஈரான் போய் யுத்தம் பண்ணி கொண்டிருக்கு. சொந்த ஜனங்களை அழிச்சிட்டு இருக்குது. பல நாடுகளில பாருங்க, பஞ்சங்கள், கொள்ளை நோய்கள் எல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. தேவன் சொன்ன அடையாளங்கள் எல்லாம் நிறைவேறி கொண்டு இருக்குது. ஆனா அவரோட வருகை சமீபமா இருக்குது. எல்லாம் எதுக்கு நடக்குது? அவரோட வருகைக்குண்டான அடையாளம், இயேசு கிறிஸ்து வரப்போகிற அடையாளங்கள் இதெல்லாம் நடந்து கொண்டே இருக்குது. ஆனா இது வேதனைக்கு காரணம் தான் வேதம் சொல்லுது. ஆனா அவரோட வருகைக்கு நம்ம ஆயத்தமா இருக்க வேண்டும். நம்ம சர்ச்சுக்கு போறோம், சர்ச்சுக்கு போயிட்டே இருக்கிறோம், நாள்தோறும் போயிட்டு இருக்கோம். இந்த வாரம் போகாட்டி என்ன, அடுத்த வாரம் போனா என்ன அப்படின்னு சொல்லி பல நேரங்கள்ல சர்ச்சை ஸ்கிப் பண்றோம். இன்னும் ஆண்டோட சமூகத்தை ஸ்கிப் பண்றோம், ஜெபத்தை ஸ்கிப் பண்றோம், வேத வாசிப்பு ஸ்கிப் பண்றோம், பரிசுத்தத்தை கூட அநேகத்தை ஸ்கிப் பண்றோம். ஆனா இந்த மனுஷகுமாரன் வர்ற நாளைன்னு சொல்லல, வர்ற நேரத்தையும் சொல்லல, காலத்தை சொல்ல முடியாது. அவர் எப்ப வேணா இயேசு கிறிஸ்து வருவார். அது வந்து எதிர்பார்க்காத நேரத்துல, இந்த உலகமே பரிகாசம் பண்ற இடத்துல இருக்கும் போது இவரை போய் சொல்றாங்க, ஏமாத்துறாங்க. சொல்லு மாதிரி இந்த புலி கதை கேட்டிருக்கீங்களா? சின்ன வயசுல இந்த புலி வருதுன்னு எங்க ஸ்டூடெண்ட் எல்லாம் கூட படிக்கிறவா சொல்லிட்டே இருப்பான். நாங்க பயந்து ஓடுவோம், உண்மையில புலி வருதுன்ட்டு. ஒவ்வொரு முறையும் ஓடுவோம், 10 முறை 15 முறை ஓடுவோம். அப்புறம் உண்மையாலுமே புலி வர்ற கதை சொல்லிட்டே இருப்பான் ஒருத்தன். புலி வருது. எல்லாரும் என்ன பண்ணுவாங்கன்னா, ஏமாத்துறான்னு ஒரு 2 டைம் பயப்படுவாங்க, 3 முறை பயப்படுவாங்க, 4ஆம் முறை உண்மையில புலி வரும் நாங்க பயப்படும். அந்த நேரத்துல எல்லாம் இருப்பாங்க, புல் அடிச்சிடும். அதே மாதிரி இந்த மனுஷகுமாரன் வர்ற நாளாவது நாளைக்கு அது யாருக்கும் தெரிய போறது இல்ல. அவர் வருவார் இதே மேகத்தின் மேல.